ஃபார் தேர் அவங்களோட அந்த ஸ்டோரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து உங்களை வந்து இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்டிஸ்டா உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நீங்க வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கேரக்டர் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வரைஞ்சி கொடுக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கார்ட்டூன் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம். ஸோ இதுவும் ஃபோட்டோஷாப்ல டிசைன் பண்ணது, இது இல்லுஸ்ட்ரேட்டர்ல டிசைன் பண்ணது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம். இஸ் தேர் எனி டவுட்? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர்ல நீங்க ப்ளீஸ் அன்மியூட் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சந்தியா. யாராவது எதுவும் டவுட்? ஓகே, நான் நடத்துறேன். டேக் அ பென் அண்ட் பேப்பர். ஓகேவா, டேக் அ பென் அண்ட் பேப்பர். உங்களோட டவுட்ஸ் இருந்ததுன்னா வி ஹேவ் இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஐ ஹாவ் அ டவுட்டுக்குன்னு சொல்லி தனி செஷன் வச்சிருக்கேன் இதுக்குள்ளவே. ஸோ நீங்கள் அந்த டைம்ல யூ கேன் சேட் பாக்ஸ்லையாவது இல்லை வாய்ஸ் அன்மியூட் பண்ணியாவது நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்கலாம். நான் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, லெட்ஸ் மூவ். ஓகே, எஸ், த நெக்ஸ்ட் ஒன் லைவ் டெமோ. சரி, ஓகே, நான் வந்து இப்போ ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர்ல உங்களுக்கு வந்து லைவ் டெமோ காட்டுறேன். ஓகேவா, ஸோ இது வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் நான் உங்களுக்கு ஈஸியாக தான் காட்டுறேன். எஸ், ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? 1 minute. சாரி. தேங்க்யூ. இப்போ ஆகுதா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் வந்து உங்களுக்கு டஃப்பானதில்ல, ஈஸியாக வந்து ஒரு டிசைன் வந்து கான்செப்ட் நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு உமன் இருக்காங்க. ஸோ நான் அப்படியே ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டவுட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் இருக்க ஷார்ட்கட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த விமனோட ட்ரெஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ இது வந்து சிம்பிளா இருக்கிறதுனால நம்ம இந்த ஃப்ளோரல் வச்சு இந்த விமனோட ட்ரெஸ்ஸோட கலரை ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறோம். இதுதான் இந்த டிசைனோட கான்செப்ட். ஓகேவா, நான் இப்போ பண்றேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப நல்லாவும் இருக்கும் யூஸ் பண்றப்போ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்க வந்து இங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கு செலக்ட் பண்றதுக்கு. யூ ஹேவ் பென் டூல். கண்ட்ரோல் நார்மலா பீனு கிளிக் பண்ணீங்கன்னா இது பென் டூல் வரும். ஓகேவா, ஸோ நீங்க பென் டூல் வச்சு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நம்மளோட கிளாஸஸ்ல பென் டூல்னு சொல்லி தனி செக்ஷனே இருக்கு. இந்த மாதிரி பென் டூல் வச்சு நம்ம வந்து மொத்த இமேஜையும் கட் பண்ணிக்கலாம். இஃப் நாட் நமக்கு வந்து உடனே வேணும், அதே மாதிரி இமேஜோட குவாலிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு இமேஜை வந்து குவிக் செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட் பண்ண முடியும். இது பேர் குவிக் செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா W. ஓகேவா, அப்படி W கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால குவிக் செலெக்ஷன் டூல்னு இந்த சர்க்கிள் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட நம்மளால இந்த ட்ரெஸ்ஸை டூப்ளிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை கற்றுக்க எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பாட்டுமே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கற்றுக்கிறப்போ. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் வந்து உங்களால் இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ண முடியும்னு. ஸோ குவாலிட்டியை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். Ctrl+Alt+I கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி இங்கே இன்ச்சஸில் இருக்கு, பிக்சல்ஸ்க்கு மாற்றலாம். ஸோ இங்கே 3653 காட்டுது இல்லையா, இது வந்து 700க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அந்த இமேஜையே ஒர்க் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு கிளைண்ட் வராங்க. ஓகேவா, வந்து எனக்கு வந்து இந்த இமேஜில் வந்து கொஞ்சம் ரீஒர்க் பண்ணணும், கொஞ்சம் கலர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வந்து அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு
அதோட சைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து அது வந்து 1000க்கு மேல இல்லைன்னா 700 மினிமம்னா ரொம்ப 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 கம்மி 700க்கு மேல இருந்துச்சுன்னா மட்டும் அந்த இமேஜை அக்செப்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அக்செப்ட்